நேற்றைய தினம் தமிழகத்துல ஒரு ஆட்சி நடக்குதா? இல்ல சட்டம் ஒழுங்கு இருக்குதா? காவல்துறை செயல்படுதா? என்பது இத்தனை கேள்விகளுக்கு உண்டானது காரணம் நேற்று நடந்த கோயம்புத்தூருடைய ஒரு ஊர்வலம். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லுமா என்கின்ற ஒரு பயங்கரவாத இயக்கம். அதனுடைய தலைவர் எஸ்.ஏ. பாட்ஷா அவர் மரணமடைந்து விட்டார். அந்த மரணத்திற்காக காவல்துறை கிட்டத்தட்ட 2000 பேர் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இந்த காவல்துறை செயல்பாடு நமக்கு சந்தேகத்துக்குரியது. ஏன் என்று சொன்னால் கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சியில தான் இந்த குண்டு வெடிப்பு நடந்தது. கோட்டமேட்ல அங்க இருக்கின்ற காவல்துறை செக் போஸ்ட் அடித்து உடைக்கப்பட்டது. காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக தமிழக காவல்துறை, குறிப்பா கோயம்புத்தூர் காவல்துறை செயலிழந்து நின்று விட்டதா என்கின்ற கேள்வி எழுது. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், கமிஷனர், துணை கமிஷனர், இணை கமிஷனர் எல்லாம் அந்த ஊர்வலத்துல முன்னாடி போறாங்க. ஒரு கொலை குற்றவாளி சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், அவருடைய ஊர்வலத்திற்கு எதுக்காக இவர்கள் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? அப்ப என்ன சொன்னால் இவ்வளவு பேரை திரட்டி இவ்வளவு பெரிய ஊர்வலமா போய் மீண்டும் மிரட்டுவதற்காக நடைபெற்றிருக்கிறதாக மக்கள் அச்சப்படுகின்றார்கள் என்கின்ற சந்தேகம் வருது. 25 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே இருந்தார் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்கிறேன், அவர் நாட்டு சுதந்திரத்துக்காக போய் சிறைச்சாலையில் இருந்தாரா? குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தார் சொல்றார். இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போனாரா? அவர் போனது ஒரு கொலை வழக்குங்க. அது குண்டு வெடிப்பு வழக்கு. 58 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. சென்னையில் 11 பேர் இறந்த வழக்கு. அப்போ ஒரு கொலை குற்றவாளி தண்டனை அணிவிப்பு இந்த நாட்டில் குற்றமா? அதாவது அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த குற்றவாளிக்கு என்ன நீங்கள் இப்படி இது கொடுத்து நாளைக்கு எப்படி இந்த குற்றத்தை அரசாங்கம் தடுக்கும்? குற்ற செயல் ஈடுபடுவர்கள் எப்படி பயப்படுவார்கள்? அவருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்குறாங்க. ஒருபடி மேல போய் சீமான் அண்ணாச்சி சொல்றாரு அங்க அப்பா அப்படின்ட்டு. அப்படி என்ன அர்த்தது? அப்பா எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சா மகன் கட்டுவான். அப்ப எஸ்.ஏ. பாட்ஷாவுடைய பாக்கி தண்டனை காலத்தில் சீமான் அவர் மகன் அனுபவிப்பாரா? அப்பா பாட்ஷாங்கிறாரு. சீமானுக்கு வரலாறு தெரியுமா? ஜிகாத் கமிட்டி பத்தி தெரியுமா? அல்லுமா பத்தி தெரியுமா? செல்வராஜ் அவர்கள், காவலர் செல்வராஜ் படுகொலை பத்தி தெரியுமா? கோயம்புத்தூர் நடந்த கலவரத்தை பத்தி தெரியுமா? அப்பாவே மக்கள் குண்டு வைத்து இறந்தாங்களே, அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியுமா? நூற்றுக்கணக்கானவர் கை கால் ஊனமா இருக்கிறாங்க, மகனை இழந்து, மகளை இழந்து. அப்ப சீமானுக்கு என்ன தெரியும்? தமிழக அரசு இது ஏன் வேடிக்கை பார்க்குது? திமுக அரசு ஆட்சிக்கு வந்த போல முஸ்லீம்கள் இப்படிலாம் செய்யறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரதானே செய்யும். அப்ப இந்த மாதிரி இந்த ஊர்வலத்தின் மூலமாக பாட்ஷா நல்லவர் நிரூபிக்க போறீங்கன்னா 58 பேர் அவங்களாவே செத்து போயிட்டாங்களா? குண்டே வெடிக்கலையா? அப்ப புலனாய்வு செய்த அதிகாரிகள பொய்யா? நீதி சொன்ன நீதிமன்றம் பொய்யா? நீதிபதியா பொய்யா? சட்டமெல்லாம் பொய்யா? யோசனை பண்ணி பார்க்கணும் நாமெல்லாம். இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் செயல்பட்ட விதம் உண்மையிலே வேதனைக்குரியது. கோயம்புத்தூருடைய காவல்துறைக்கு நல்ல அழகல்ல. ஒரு கொலை குற்றவாளியினுடைய ஊர்வலத்தை இந்த அளவுக்கு நடத்தி எல்லாம் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். தியாகி போல சித்தரித்திருக்கின்றார்கள்.